இப்போ செயின் லூப்புக்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ஃபீல்டோட செயின் லூப், ராயல் என்ஃபீல்டில் வந்து ஒரு செயின் லூப் வரும். அந்த செயின் லூப் வந்து ஆக்சுவலாக அது மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து வேற ஒரு கம்பெனி. அவங்க வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுக்குறாங்க. ராயல் என்ஃபீல்டு வந்து அவங்களோட பிராண்டிங் போட்டு வந்து அந்த செயின் லூப் வந்து கொடுக்குறாங்க. அந்த செயின் லூப் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். அது 150 வரும். ஒரு 150 ml வந்து பார்த்தீங்கன்னா 150 160 வரும். செயின் கிளீனர், செயின் லூப் அது ரெண்டுமே சேர்த்து வாங்கினீங்கன்னா 300 கிட்ட வரும்னு வச்சுங்க. அது நல்லாயிருக்கும். அதையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, நம்ம வேறு ஏதாவது கொஞ்சம் சீப்பாக வாங்கி பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லா நேரத்தையும் நம்மகிட்ட பட்ஜெட் இருக்காது. பட்ஜெட் இருக்குன்னா காசு இருக்காது. ஒரு நேரம் காசு இருக்கும், ஒரு நேரம் காசு இருக்காது. அப்போ வந்து இன்னொரு ப்ராடக்ட்டில் அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து நான் இது பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். சரி, ஒரே இதை நம்ம பண்ணாமல் ஒரு 2-3 ப்ராடக்ட் நம்ம வந்து வாங்கி பார்க்கலாம். மோட்டூலில் வாங்கி பார்த்தேன். மோட்டூலும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன்னொன்று, நீங்கள் செயின் கிளீனரு, இந்த செயின் லூப்பு இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மேக்ஸிமம் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கேம் மாதிரி தான் வச்சுங்களேன். ஸ்கேம்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நான் பழைய வீடியோவிலே சொல்லியிருப்பேன் நான், நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கெரசின் போட்டே க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சீப்பாக முடிஞ்சிடும் செயினை. அதே மாதிரி நீங்கள் செயினை வந்து நீங்கள் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் ஆயிலே போதும். கியர் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200-300 தான் வரும், 1 லிட்டரு அந்த மாதிரி கணக்கு, பெரிய குவான்டிட்டி. அதை வாங்கி நீங்கள் அழகாக வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 200 to 250 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா கெராசின், அதே மாதிரி கியர் ஆயில், இதுவே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு தான் அது.